அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. செந்தில் பாலாஜி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டின் மூலியமாக அவங்க பெயில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மக்களே. இப்போ இந்த பெயில் எப்படி கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட், என்ன கண்டிஷனில் கொடுத்தாங்க, அதாவது அந்த பெயில் ஆர்டரை படித்து பார்க்குறப்போ ஒரு ஸ்கூல் குழந்தை மிஸ்ஸுக்கு முன்னாடி போய் எப்படி அட்டண்டன்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு மிஸ்ஸுக்குமே அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி ஒரு பெயில் ஆர்டர் கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு கேஸுக்கான பின்புலம் என்ன, இது எல்லாத்தையும் எளிய மக்களுக்கும் புரியாமல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸோ இவர் எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டார், எதுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாருன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஏன் இந்த பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்கன்றதை ஒரு சின்ன ஷார்ட்டாக பார்த்துடலாம். February 22, 2024 அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த பெயில் பெட்டிஷனுக்கான அப்பீல் மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ என்ன வழக்கு இது அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துலாம். 2011-2016 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்க செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக பீரியடில், அந்த சமயத்தில் அவரோட பிஏவான திரு சண்முகம் மற்றும் அவரோட பிரதர் தம்பி ஒருத்தர் இருக்கார். இவங்க 3 பேரும் சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர், கண்டக்டர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய லேயர் ஆஃப் பீப்புளை உள்ளே வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், வேலை போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில், என்னென்னா ஜாப் ராக்கெட் ஸ்கேம் அப்படிங்கிறாங்க. இப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு அமௌண்ட் இது முழுக்க முழுக்க லஞ்சப்பணம்க்கு தெளிவாக சொல்லலாம். இந்த லஞ்சப்பணத்தின் மூலியமாக பல கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணப்பட்டது. இதுதான் வழக்காக பதிவாகிறது. சரி, எப்போ பதிவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அதிமுக பீரியடில் இருந்த சமயத்திலேயே 2015 வருஷம் அக்டோபர் 29 ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுகிறது பை இடி டிபார்ட்மெண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதிவு பண்ணுறாங்க, அண்டர் பிஎம்எல் ஆக்ட் பதிவு பண்ணுறாங்க. 2 முக்கியமான செக்ஷன் சொல்லணும் இந்த இடத்துலனால், கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு செக்ஷனுக்கு கீழும் பிஎம்எல் ஆக்டு கீழும் பதிவு பண்ணுறாங்க, மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற ஆக்டில் பதிவு பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ், என்னென்ன எஃப்ஐஆர்னு பார்த்தீங்கன்னா, 29 அக்டோபர் 2015, அதாவது ஒரு மினிஸ்டராக இந்த சமயத்திலே ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆர் நம்பர் 441/2015. செகண்ட் எஃப்ஐஆர் எப்போ பதிவு பண்ணுறாங்கன்னா 9 செப்டம்பர் 2017, எஃப்ஐஆர் நம்பர் 298/2017. தேர்ட் எஃப்ஐஆர் எப்போ பதிவு பண்ணுறாங்கன்னா 13 ஆகஸ்ட் 2018, எஃப்ஐஆர் நம்பர் 344/2018. இப்போ இந்த வழக்கில் ஒரு 3 எஃப்ஐஆர் இருக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க விசாரிக்கும் பொழுது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தால் 2 பேர் இருக்கிறாங்க, லஞ்சம் கொடுத்தவர், லஞ்சம் வாங்கியவர். இப்போ லஞ்சம் கொடுத்தவர்கள் லஞ்சம் வாங்கிய செந்தில் பாலாஜி டீம் வாங்கியிருக்காங்க. லஞ்சம் கொடுத்தவங்கெல்லாம் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் போய் செட்டில்மெண்ட் பண்ணி அவங்கள அந்த கேஸ்லேருந்து விடுவிக்க பார்க்குறாங்க. இது செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக பீரியடில் நடந்த ஒரு லஞ்சம், ஒரு ஊழல் சொல்லலாம். இதற்கு திமுகலேருந்து அவர் ஷிஃப்ட் ஆகி வராரு, இங்கேயும் மினிஸ்டர் ஆகிறாரு. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா 14 ஜூன் 2023 அன்னைக்கு இடி அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடறாங்க. ஏன்னால் நீங்கள் வெளியே இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கேஸை விசாரிக்க முடியல அப்படின்னு கூப்பிட்டு போயிடறாங்க. இப்போ இந்த கேஸை முழுவதும் விசாரிக்கிறாங்க. இடி விசாரித்து ஃபஸ்ட்டு 2015 போட்ட எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுறாங்க. அதில் மொத்தம் 2000 அக்யூஸ்ட், விட்னஸஸ் 550 விட்னஸ். செகண்ட் 2017 எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அதில் மொத்தம் 14 அக்யூஸ்ட், 24 விட்னஸ். தேர்டு 2018 எஃப்ஐஆருக்கு ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அதில் 24 அக்யூஸ்ட், 50 விட்னஸ் போட்டு இதன்படி இவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. சார்ஜ் ஷீட்டும் போடுறாங்க. ட்ரையல் இன்னும் ஆரம்பிக்கலை. ஏன்னால் இவ்வளவு பெரிய அக்யூஸ்டையும் இவ்வளவு விட்னஸஸையும் விசாரித்து கிராசிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டே உருவாக்க வேண்டியது இருக்கிறது. அது இன்னும் பண்ணாமல் இருக்குது. ட்ரையல் கமெண்ட்ஸே ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க. இதை ஏன் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் சொல்ல மக்களே, ரீசெண்டாக கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎம்எல்ஏ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணப்படுகிறவர்களுக்கும் பெயில் தர வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுகிறது. ஸோ அந்த ஆர்டரை பர்சுவேசிவ் வேல்யூவாக வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் எஸ்எல்பின்னு சொல்லுவாங்க,
ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது சுப்ரீம் கோர்ட்டில். இதற்குத்தான் 2 நாட்களுக்கு முன்பு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. சரி, என்ன ஆர்குமெண்ட் வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு பென்ட்ரைவை சீஸ் பண்ணுறாங்க அவர் வீட்டிலேருந்து. அந்த பென்ட்ரைவுக்குள்ளே சிஎஸ்ஏசி அப்படின்னு ஒரு ஃபைல் நேமில் ஒரு ஃபைல் இருக்கிறதாகவும், அந்த ஃபைலில் தான் வந்து எல்லார்ட்டையும் பணம் கலெக்ட் பண்ணதுக்கான தரவுகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஃபைல் நேமே அங்கே கிடையாது. ஃபைல் நேம் என்னென்னால் CSAC.XLXS தான் இருக்குது அப்படின்ற வார்த்தை முன்வைக்கிறாங்க இவங்க சைட்லேருந்து. அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க 1.34 crores வந்து அவர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அவர் எம்எல்ஏவோட ரெம்யூனரேஷனும் ப்ளஸ் அவர் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு, விவசாயம் பண்ணுறாரு, அதற்கான காசும் அந்த காசை தவிர இது வேற எந்த காசும் கிடையாது அப்படிங்கிறாங்க. 3வது பாயிண்ட் சொல்கிறாங்க, இதில் வந்து டிரைவர், கண்டக்டர்ஸ்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து பணம் வாங்கிட்டு ஒரு வேலை போட்டு கொடுத்ததாகவும், அதில் வந்து இல்லை டீட்டெயில்ஸ்லாம் வந்து தரவுகள்லாம் அந்த பென்ட்ரைவில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் வந்து 2000 அக்யூஸ்டை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது 2000 பேர் அக்யூஸ்டையும் வந்து விசாரித்து இந்த கேஸ் ட்ரையல் முடிக்கிறதுக்கு இன்னும் கோர்ட்டே வந்து முடிவு பண்ணி கமெண்ட்ஸ் ஆகலை. அப்படி கோர்ட் முடிவு பண்ணி ஸ்பெஷல் கோர்ட்டே கமெண்ட்ஸ் ஆனாலும் 5 to 6 வருஷம் வரைக்கும் இந்த ட்ரையல் முடிக்க டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் அவர் எப்படி உள்ளே வச்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு சைட்டேஷன்ஸ்லாம் கோட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரீவியஸ் கேஸ்லாம் கோட் பண்ணி அதன் அடிப்படையில் பெயில் கேட்குறாங்க செந்தில் பாலாஜி சைட்லேருந்து மக்கள். இப்போ அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சைட்லேருந்து சோசியல் டைரக்டர் ஜெனரல் வந்து அப்பியர் ஆகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வார் சொல்கிறாரு, இந்த ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிறதை தமிழ்நாடு ஃபாரன்சிக் லேபரேட்டரி டெஸ்ட் பண்ணி அங்கேருந்து எடுக்கப்பட்ட அந்த CSACன்ற ஃபைலு, அந்த ஃபைலோடைய சாஃப்ட் காப்பியும் கோர்ட்டில் கொடுக்குறாங்க. இதுதான் எடுக்கப்பட்ட ஃபைல். இதை தமிழ்நாடு ஃபாரன்சிக் லேபரேட்டரியை டெஸ்ட் பண்ணி ஆமாம் இது உண்மைன்னு சொல்லிட்டாங்க. CSACன்றது ஃபைல் நேம், .XLXSன்றது எக்ஸ்டென்ஷன்ஸு. இது ஒன்றுமே இல்லை, இது பேர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு முன் வைக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, அதில் அந்த ஃபைல் மட்டும் கிடையாது, அந்த பென்ட்ரைவில் இன்னொரு ஃபைலும் இருக்கிறது. அந்த ஃபைலின் படி 67.74 crores அவர் இந்த டிரைவர், கண்டக்டர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டெக்னீஷியனுக்கெலாம் வந்து வேலை வாங்கி கொடுத்துட்றேன், வேலை போட்டு கொடுத்துட்றேன், இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா வேலை போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கலெக்ட் பண்ணிருக்காரு இந்த காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன இதில் இருக்குன்னா AC1.XLXS அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேமில் இருக்குது. டிரைவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம், கண்டக்டருக்கு 2 லட்சம் ரூபாய் லஞ்சம், ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1.25 லட்சம் ரூபாய் லஞ்சம், டெக்னீஷியனுக்கு 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் அப்படிங்கிற பேரில் ஒரு 38 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க. ப்ளஸ் 67.74 கோடி ரூபாய் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணப்பட்ட அமௌண்ட்டு எல்லாட்டிருந்தும். இது வந்து இன்னொரு ஃபைலாகவும் இருக்கிறது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் பென்ட்ரைவில் இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது இது எல்லாமே பர்ஃபெக்டாக கோர்ட் அட்டஸ்ட் பண்ண ஃபைல்ஸ் தான். கோர்ட் பார்த்து ஆமாம் இந்த ஆதாரம் உண்மையாக இருக்குதுன்னு ஃபாரன்சிக் லேபரேட்டரிலேருந்து வந்து ஒரு சீல்டு கவரில் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட் அதை அட்டஸ்ட் செய்து அப்புறமா வந்து ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸாக அதை வந்து மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இல்லை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. 3வது பாயிண்ட் சொல்கிறாங்க, இவருக்கு வந்து 1.34 crores அமௌண்ட் அப்படிங்கிறது எம்எல்ஏ ரெம்யூனரேஷனுக்காகவும் அக்ரிகல்ச்சருக்காகவும் தான் வந்த காசுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், எம்எல்ஏ ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது இவருடைய பர்சனல் அக்கௌண்ட், இவர் பேரில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த காசு வரும், தனியாக கேஷாலாம் வராது. அப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு கேஷாக பல பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதை எப்படி எம்எல்ஏ ரெம்யூனரேஷன் அப்படின்னு எடுத்துக்க முடியும்? 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க, இவருக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து பணம் வருதுன்றாங்க, விவசாயம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. 2014-2020 வரைக்கும் இவர் அவருடைய அஃபிடவிட்டில் போட்டிருக்கிற அமௌண்ட் படி எடுத்தால் கூட இந்த 6 வருஷ காலத்தில் அவருக்கு வந்த மொத்த அமௌண்ட்டு 20 லட்சம் ரூபாய் தான். அப்போ எப்படி இவ்வளோ அமௌண்ட் உள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க, அவங்களுடைய மனைவி அக்கௌண்ட்லேயும் 20.24 lakhs இருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. ஸோ இது பக்காவான ஒரு ஜாப் பிராக்கெட் ஸ்கேம். இதற்கான எல்லா மெட்டீரியல்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இமெயில் கம்யூனிகேஷன்ஸும் நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம்.
எல்லாமே பர்ஃபெக்டாக இது வந்து பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கினதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கேம் தெரிகிறதுன்னு சொல்லிட்டு அபாயத்தை முன் வச்சுருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் 2023 அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ணும் பொழுது இவருக்கு எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து போகலை, போர்ட்ஃபோலியோ இல்லாத ஒரு மினிஸ்டராக கண்டினியூ ஆகிட்டு இருந்தார் நாங்கள் ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமும். அது மட்டும் இல்லாமல் ஏன் ரிமாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய டீமை வச்சுக்கிட்டு இன்டைரக்ட்லியும் டைரக்ட்லியும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த லஞ்சம் கொடுத்தவர்கள் லஞ்சம் வாங்கியவர்கள் இவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் பேசி இந்த கேஸை முடிக்க பார்த்தாங்க. ஸோ இவர் வெளியே வந்தார்னா இந்த விட்னஸஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவார், எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பேசி முடிச்சிட்டானா இந்த கேஸே வந்து உடச்சிட்டா என்ன பண்ண முடியும், இது தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மக்களே. இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜ் சொல்கிறாரு, செந்தில் பாலாஜி சைடில் சொல்லப்பட்ட அந்த பென்ட்ரைவ் வாதங்களை ஏற்றுக்க முடியாது. ஸோ பென்ட்ரைவ் அப்படிங்கிறதுல நோ டவுட் இந்த மெட்டீரியல், அது கரெக்டாக உண்மையாக எவிடன்ஸ் கிளியராக இருக்குன்ட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைச்சிட்டார். செகண்ட் சொல்கிறாரு, 1.34 crores அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எல்ஏ ரெமுனரேஷன் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதுவும் தப்பான ஒரு டாக்குமெண்ட்டை வைக்கிறாங்க அப்படின்னு அதையும் வந்து உடைச்சிட்டார். அடுத்தது இன்னும் 3வது பாயிண்ட் வராரு, 15 மாதம் அவர் இப்போ ஜெயிலில் இருக்கார் ஆஸ் பர் தி பிஎம்எல் ஆக்டின் படி. சரி, இப்போது இந்த கேஸில் இவர் கன்விக்ஷனே ஆனால் கூட 3 வருஷம் குறைஞ்சபட்ச தண்டனை, 7 வருஷம் அதிகபட்சம் என்ன சொல்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே தான் இந்த தண்டனை நடக்கும்ன்றாங்க. இப்போ 3 to 7 years தான் நடக்க போகுது. இப்போ இந்த கேஸில் ஒரு தனியான நீதிமன்றத்தை அமைத்து இது நடத்துவதற்கு இன்னும் அந்த வழக்கு போயிட்டுருக்கு, அது முடியல, இன்னும் ட்ரையல் கமென்ஸே ஆகாமல் இருக்குது. மொத்தம் 2000 அக்யூஸ்ட், 550 விட்னஸ், அது ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் விட்னஸ் வந்து மிஸ் ஆனால் கூட இன்னும் பல விட்னஸெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும். இப்போ இந்த 2000 அக்யூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணணும் கோர்ட்டில் வச்சு. அடுத்தது இந்த 2000 பேரையுமே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸில் வச்சு கிராஸ் பண்ணணும். அடுத்தது விட்னஸஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஏற்றணும் கோர்ட்டில், அவங்கள 2000 அக்யூஸ்டோட அட்வொகேட்டுமே கிராஸ் பண்ணணும், விச் இஸ் அ வெரி ஹியூஜ் ப்ராசஸ்ஸு. இன்னும் வந்து உங்களுக்கு ட்ரையலே கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஹியூஜ் ப்ராசஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து 5-6 years முடிவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 5 years, 3 to 4 years ஆர் 5 years நடந்தால் கூட ஒரு சார்ஜஸே இன்னும் பிஎம்எல்ஏ ஆக்டின் படி செந்தில் பாலாஜி மேலே இன்னும் அவருடைய குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏன்னால் கோர்ட் தான் அதை உறுதிப்படுத்தணும். எல்லாம் சார்ஜ் போட்டாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, உறுதிப்படுத்தப்படாத இன்னும் வந்து ஹீ இஸ் நாட் பீன் ஃப்ரேம்டு இன் சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 வருஷம் ஜெயிலில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டாக அமைஞ்சிரும். சப்போஸ் இவர் கன்விக்ஷன் ஆகலை, அக்யூட்டல் ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாமே, அப்போது 4 வருஷம் 3-4 வருஷம் ஜெயிலில் வச்சதுக்கு காம்பன்சேஷன் என்ன பண்ண முடியும் கோர்ட்டில்? இது மிகப்பெரிய ஒரு வரம்பு மீறலாயிடுமே. அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க நமக்கு, இதான் மிக முக்கியமான வார்த்தை. ட்ரையல் கோர்ட்டும் ஹைகோர்ட்ஸும் அவங்களுக்கு வரக்கூடிய மிக சென்சிட்டிவான மிக முக்கியமான பெயில் கொடுக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் அவங்க சேஃபாக ப்ளே பண்ணி விட்டுறாங்க, பெயில் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட் போங்கன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில் இந்த மாதிரி ட்ரையல் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் முடிவெடுக்க வேண்டிய பெயில் எல்லாமே எங்களுக்கு அமுச்சு விட்டுட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஏகப்பட்ட பெயில் கேஸ் பெண்டன்சி வந்துடுது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்னால் திரும்ப வார்த்தை சொல்கிறாங்க, பெயில் இஸ் கம்பல்சரி, ஜெயில் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை சுப்ரீம் கோர்ட்லேயும் திரும்ப சொல்கிறாங்க, ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் பட் பெயில் இஸ் அ ரூல் அப்படிங்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படி பண்ணுறது மிக தவறு அப்படிங்கிறதை ட்ரையல் கோர்ட்டையும் ஹைகோர்ட்டையும் வந்து ஒரு அப்சர்வேஷனாகவே கொடுக்குறாங்க. இதை தப்பு பண்ணாதீங்க, நீங்கள் கால் எடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த சொல்கிறாங்க, ஒரு ஸ்பீடி ட்ரையலே போக இந்த ஒரு கேஸில் வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் அவர் ஜெயிலில் வைக்கிறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 படி தவறாக அமைந்து விடும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, மிக முக்கியமான பாயிண்ட்டு, இந்த வழக்கில் எல்லாமே டாக்குமெண்ட் எவிடன்ஸாக இருக்குது, எல்லாமே சீஸ் பண்ணிட்டீங்க. இப்போ டாக்குமெண்ட் எவிடன்ஸை ஒன்று ஒரு கலைக்கவோ மாற்றவோ முடியாது, மெட்டீரியல் எவிடன்ஸஸை. விட்னஸஸை
அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்னு நினச்சிங்கனால் அதுக்கு நல்ல ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஜென்ரலாகவே விசாரணை வரைக்கும் மொத்தம் ஜெயிலில் வச்சுருக்கிறதுன்றது வேறு, ட்ரையலில் ஜெயிலையும் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னால், ட்ரையல் நடக்கும் பொழுது ட்ரையலுக்கே வராமல் அந்த அக்யூஸ்டு தப்பிச்சுனா வச்சுங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டால் என்ன பண்ணுறது? அப்போ பிடிவாரண்ட் போடுவாங்க, என்பிடபிள்யூ போடுவாங்க. என்பிடபிள்யூ போட்டு போலீஸ் எங்கே போய் தேடி எங்கேருந்து நம்ம புஷ்ட்டு வர முடியும்? அதற்காகத்தான் ஒருத்தவங்க ட்ரையலில் வந்து ஜெயிலில் வைக்கிறதுக்கான தேவை இருக்கிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு அவர் இப்போ சொசைட்டியை பொறுத்தளவுக்கு ஹி ஹேஸ் அ ஸ்ட்ராங் ரூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சுப்ரீம் கோர்ட். அவர் மினிஸ்டராக இருந்தவர், எம்எல்ஏவாக இருக்கிறவர், அவர் எங்கே ஓடி போயிட முடியும், எங்கே போய் தப்பிச்சு அவருக்கு தலைமறைவாயிட முடியும்? ஸோ அவரை ட்ரையல் சமயத்தில் ஜெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெட்டீரியல் எவிடன்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கலெக்ட் பண்ணிருக்கிறீங்க. ஸோ அதை வைத்துத்தான் ட்ரையல் நடக்கப் போகிறது. அப்போ அதையும் அவர் மாற்ற முடியாது. விட்னஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரான்னு கேட்டிங்கனால் அதற்கு நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கண்டிஷனுக்குள்ளே வராங்க இப்போ தான் மக்களே. என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், 25 lakh rupeesக்கு ஒரு பாண்டும் டூ ஷூரிட்டி நிப்பாட்ட சொல்கிறாங்க. இது யூஸ்வலான விஷயந்தான். அடுத்து சொல்கிறாங்க, விட்னஸஸை இவர் வெளியே வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ ஒரு சப்போஸ் காண்டாக்ட் பண்ணி பேசினார்னால் இது கோர்ட்டுக்கு தெரிய வந்து விட்டால் இம்மீடியட்டாக ஒரு பெயிலை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மினிஸ்டர் பதவி கொடுத்துட போகிறாங்கன்றதை கேள்விப்படுற மக்களே, மினிஸ்டர் பதவி கொடுத்தாலுமே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இவருடைய ஆட்கள் யாராவது போய் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு, என்னப்பா அண்ணன் மறுபடி பண்ணிவிட்டு, என்னப்பா கொஞ்சம் வாபஸ் வாங்க பாதையாக சொல்லிட்டாங்க அப்படின்னு அது வந்து வெளியே கசிஞ்சிச்சு அப்படின்னால் அவர் பெயில் கேன்சல் பண்ணப்பட்டுவிடும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அவர் ரொம்ப பக்குவமாக பார்த்து இருக்கணும். ஏன்னால் இவருடைய விசுவாசின்னு சொல்லிட்டு அவனா ஒருத்தவங்க போயிட்டு அவனை போய் அவங்க பேசினா வச்சுக்க மக்களே, இது வந்து அவனை தான் பேசணும்ப்பா அப்படின்னு சொன்னால் வச்சுக்கணும் மக்களே. 2 விதத்தில் இருக்குது. இதை ஆகாதவனும் செய்யலாம், ஆகிறவனும் செய்யலாம். எப்படி பண்ணாலும் இவருக்கு தான் ஆபத்து அமையும். ஸோ இது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுவார்ன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆகாதவன் கூட சும்மா வேணாத ஒருத்தர் யார் விட்னஸ்ன்னு சும்மா தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு அவன்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு, என்னப்பா அப்படி பண்ணுற, என்ன அண்ணனை பண்ணிட்டியாப்பா, நான் அண்ணன் ஆளைப்பா அடிச்சுட்டு பேசினா வச்சுக்க மக்களே, இது கோர்ட்டுக்கு தெரிந்து விட்டால் பெயில் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஒரு எஃப்ஐஆர் ஒன்று பதிவு பண்ணி ஏன் டேம்பரிங் ஆஃப் விட்னஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அப்புறம் நான் பண்ணல நான் செய்யலைன்றது அதை ப்ரூவ் பண்ணுறதுன்னு பெரிய சிக்கல், பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ இதுதான் எப்படி அவங்க பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் மக்களே. அடுத்து சொல்கிறாங்க, முக்கியமாக இங்கே தான் பார்க்கணும், அட்டெண்டன்ஸ். திங்கட்கிழமையும் ஒரு திங்கக்கிழமையும் ஒரு வெள்ளிக்கிழமையும் கரெக்டாக 11 மணி காலைல 11லேருந்து 12க்குள்ளே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டெப்டி டைரக்டர் சென்னையில் வந்து போய் மீட் பண்ணவர், போய் அட்டெண்டன்ஸ் அவர் பண்ணணும். ஸோ இடியோடைய டெப்டி டைரக்டரை அவர் போய் நேரில் மீட் பண்ணணும். எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே பிட்வீன் 11 AM to 12 PM வரைக்கும் இது அட்டெண்டன்ஸ் மாதிரி போடுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க மக்களே. எப்போ வரைக்கும் அப்படின்னு தெரில. ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதை ட்ரையல் முடிகிற வரைக்கும் கொடுக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் கண்டினியூ ஆகும், ஒரு 4 மாதம் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆனதுக்கப்புறம் இது ரிலாக்ஸேஷன் கூட கேட்டு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அட்டெண்டன்ஸ் மேட்டர்லாம். அடுத்தது ஒரு மாதமும் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு இவர் மேலே மொத்தம் 3 எஃப்ஐஆர் இருக்கிறது. நான் படித்து ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்கன்னா மக்கள், அந்த 3 எஃப்ஐஆரோட ஐஓவையும் நேரில் போய் மீட் பண்ணணும். சார் வந்துட்டேன், விசாரணை இருக்கா, உங்களை பார்த்துட்டேன், வணக்கம் வச்சிட்டேன், கையெழுத்து போட்டேன் அப்படின்னு போகணும். இதை அவர் பண்ணியாக வேண்டும். அடுத்தது இவருடைய பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணப்பட வேண்டும். ஸோ எங்கேயாச்சும் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி ட்ரையல் நடக்குதுனால் எங்கேயாச்சும் அந்த ட்ரையலை டிலே பண்ணுற மாதிரி இவர் தான் வேலை பார்த்துட்டாருனால், அதை கோர்ட் அப்சர்வ் பண்ணிட்டாங்கனால் பெயில் கேன்சல் பண்ணப்பட்டுவிடும். ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸை வந்து இம்போஸ் பண்ணி பெயில் கொடுத்துருக்காங்க மக்களே. இதில் இந்த கையெழுத்து போட வேண்டியது, அதாவது அட்டெண்டன்ஸ் போட வேண்டிய விஷயங்கள்லாம் அது வாழ்க்கை பூரா பண்ண அவசியம் கிடையாது. ஒரு 4-5 மாதம் வரைக்கும், அதாவது 15 days சொல்லுவாங்க ஜென்ரலாக கணக்கு. 4-5 இப்போ இவர்னா வந்து வீக்லி 2 தான் வருது இங்கே இடி அட்டெண்டன்ஸு, அதுமாரி மந்த்லி ஒன்ஸ் தான் வருது ஐஓ அட்டெண்டன்ஸு. ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து இவர் ஒரு 15 கையெழுத்து வரைக்கும் போடுற மாதிரி, ஒரு 4-5 மாதம் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு ரிலாக்ஸேஷன் ஃபைல் பண்ணலாம். அது லோவர் கோர்ட்லேயே கிடைக்காமல் போகலாம். அதற்கும் அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணுமான்றதை பார்க்க வேண்டும். இந்த அட்டெண்டன்ஸ் மேட்டர் முடிஞ்சிச்சுனால் ட்ரையல் மேட்டருக்கு வரும். ட்ரையல் என்ன சொல்கிறாங்கனால், எவ்ரி ட்ரையல் ஹி ஹேஸ் டு அப்பியர் அப்படிங்கிறாங்க.
ஒவ்வொரு ட்ரையலையும் அவர் அப்பியர் ஆகணும். அப்படி சப்போஸ் அப்பியர் ஆக முடியலனால் அவர் லீவ் பெட்டிஷன் கொடுக்கணும். அந்த லீவ் பெட்டிஷன் ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணணும். எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, சடன் நேரில் வர சொல்லுவாங்க. எங்கேயாவது ட்ரையலை இவர் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுனால் அதை ஜட்ஜு வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க நோட் போட்டுட்டாங்களாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, போர்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷன் போட்டு தான் இது கொடுத்துக்கிறாங்க மக்களே. பட் எனிவேஸ் என்ன இந்த வழக்கு முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இட் வில் டேக் லாங் டேர்ம்ன்ற மாதிரி தெரியுது. இந்த வழக்கு முடிஞ்சு கன்விக்ஷன் ஆவார்ன்ற பொறுத்து இந்த வழக்கு நினைக்கிறேங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.